கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த யூத் ஏஒய்சி ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டீங்க. அதனுடைய அடிப்படையில சில கேள்விகள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேள்விகளை நாங்க ஒரு சம்மரைஸ் பண்ணி அங்கிள்கிட்ட கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அங்கிள் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன், ஸோ அங்கிள் வில் நவ் ஷேர் அண்ட் எக்ஸ்பிளைன் த கொஸ்டின்ஸ் அண்ட் வேரியஸ் இன்சைட்ஸ். ஸோ நம்ம எப்படி இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கணும், இந்த இப்போ நவீன காலத்துல இருக்கக்கூடிய யூத் இந்த காரியங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க, அந்த வியூ எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ ஹோப் இந்த Q&A செஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இன்னும் காரியங்களை இன்னும் கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும் நாங்க நம்புறோம். ஸோ நான் அங்கிள்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கிறேன். ஸோ அங்கிள் வில் பி answering the question for us and I'll be translating. Okay, so we can go with the first question, uncle. Yes, The question, yes. the question is, why is there so rigid, strict restrictions in our circle, even today in the 21st century? Why can't we be liberal and have a modern look towards life? Are we outdated? And is it that a reason why many of our young friends are moving away from God? I think it's a very practical question. Let me repeat in Tamil and then uncle you can start your answer. 21ஆம் நூற்றாண்டிலே வாழக்கூடிய நாம் இன்று கூட நம் மத்தியிலே இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறோமே, ஏன் நாம் இன்னும் தாராள மனப்பான்மையோடு அல்லது அதிக சுதந்திரத்தோடு வாழ்க்கையை பற்றின நவீன கண்ணோட்டத்தோடு நாம் இருக்கக்கூடாது? ஏன் இன்னும் நாம் பழமைவாதிகளாக இருக்கிறோம்? அல்லது அதனால தானே நம்முடைய இளம் வாலிபர்கள் அல்லது நண்பர்கள் எல்லாரும் நம்மை விட்டு அவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது கடவுளை விட்டு அவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள்? இந்த கேள்வி நம்முடைய வாலிபர்கள் அநேகருடைய மத்தியிலே உண்டு, நம்முடைய தலைவர்கள் மத்தியிலேயும் உண்டு. ஸோ அங்கிள், if we can explain us for that. Thank you, Isaac. This is a very relevant question. Before giving an answer, we need to find out the meaning of the words which you had used in the questions, like, the rigidity, restrictions, being liberal and modernity. இந்த கேள்வியை நாம் பதில் சொல்ல துவங்கும் முன்பாக இந்த கேள்வியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது மிக கடுமையான அல்லது வரையறைகள் அல்லது கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இந்த கேள்வியில இருக்கு. அதை பற்றி நாம் முதலாவது பார்க்கலாம். The word rigid means unable to bend or be forced out of shape. அதாவது ரிஜிட் என்ற வார்த்தை, அதாவது கடுமையான என்கிற வார்த்தை நாம் பயன்படுத்தும் போது அதாவது வளைக்கிறதற்கு மிகவும் கடினமான அல்லது நாம் அதை வளைப்பதற்கு அதிகமான பிரயாசம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தோடு வருகிறது. In other words, not flexible. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் வளையக்கூடிய தன்மை இல்லாத ஒரு நிலை. Not willing for any sort of compromise. That's the meaning of it. அதாவது எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர்கள் ஒத்துப்போகாத ஒரு தன்மை. So rigid means you stick to the instructions given in advance or the decisions you have taken in advance. அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன அந்த விதிமுறைகளுக்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தோ அல்லது ஏற்கனவே எடுத்த தீர்மானங்களை நாம் அதிகமாக பற்றி கொண்டோ இருப்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். This so-called rigidity, it is not just a 21st century phenomenon. இந்த ரிஜிடிட்டி அல்லது கடுமையான தன்மை என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டிலே திடீரென்று வந்த ஒரு விஷயம் அல்ல. Throughout the history of the mankind, we can see a certain amount of rigidity from God himself. அதாவது மனுஷ குலத்தினுடைய சரித்திரம் முழுவதையுமாக பார்த்தால் தேவனே இப்படிப்பட்ட சில விஷயங்களிலே கடுமையாக அவர் விதிமுறைகளை விதித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். I'll give you some examples. நான் சில உதாரணங்களையும் சொல்லுகிறேன். In the Garden of Eden, God told Adam what to do and what not to do. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். But we know Adam and Eve, they did their own way, or can I say liberal way. நாம் இவ்விதமாக மிக சுதந்திரமாக என்று சொல்ல முடியும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தங்களுடைய சுய இஷ்டப்படி நடந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். But God was very firm and rigid in his action.
ஆனால் தேவன் தாம் தமது செயல்பாட்டிலே அவர் கடுமையாகவும் அவர் உறுதியாகவும் இருந்ததை பார்க்கிறோம். He sent them out of paradise. அவர்களை அந்த பரதேசிலிருந்து அனுப்பிவிட்டார். Now take the lives of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட God gave them certain commandments. ஒரு சில கட்டளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். And when they went astray, God was rigid and he did not change his rules. அவர்கள் அதை விட்டு வழிவிலகி சென்ற போது தேவன் தமது அந்த விதிமுறைகளை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் அதிலே உறுதியாக இருந்தார். We read that they were always punished for the sin which they have committed. நமக்கு தெரியும் அவர்கள் செய்த பாவத்திற்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். See, we see the very same thing in church age also. அதே விஷயத்தையே நாம் சபை காலகட்டங்களிலேயும் நாம் கவனிக்க முடியும். God gave us several instructions through his servants. தேவன் தமது ஊழியர்கள் மூலமாக அவர் அநேக விதிமுறைகளை அவர் வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார். The beginning of the church was very powerful and spirit filled. அந்த சபையினுடைய ஆதி காலகட்டமானது மிகவும் வல்லமையாகவும் அது ஆவியில் நிறைந்ததாகவும் இருந்தது. But as years passed by, denominations and divisions made a lack of unity. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல விதமாக பிரிவினைகள் வந்து ஒற்றுமை இல்லாத தன்மையாக மாறிவிட்டது. Rest is history. மற்ற சரித்திரம் நமக்கு தெரியும். You know, God never changes. தேவன் அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. He is very firm or rigid in his stance. அவர் தாம் எடுத்த அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாகவும் அவர் கடுமையாகவும் அவர் நிலை நிற்பார். Yesterday, today and tomorrow he is the same. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். We are the children of this unchanging God. நாம் இந்த மாறாத தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். So we should be able to keep up the original God-given standard and value system in all the areas of our lives. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் அல்லது அந்த தரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். A prudent man or a church or a society or a community, you know, they should not bend himself or itself according to situations. ஒரு உண்மையுள்ள ஒரு சபையோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரோ சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்ளவோ வளைத்துக் கொள்ளவோ கூடாது. We may call that attitude rigidity. நாம் அந்த ஒரு தன்மையைத்தான் நாம் கடுமையான தன்மை அல்லது ஒரு நிலையான தன்மை என்று சொல்லுகிறோம். So sticking to the original core values, even if you call it rigidity, will be appreciated by God. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அடிப்படை சத்தியங்களிலே அல்லது அந்த அந்த தரத்திலே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான் அந்த அந்த நிலையான தன்மை அல்லது கடுமையான தன்மையை அது காட்டுகிறது. Now, what is modernity and liberalism? இப்பொழுது நவீன காலகட்டம் அல்லது இன்னும் மேலும் சுதந்திரமான முற்போக்கு சிந்தனை என்று சொன்னால் என்ன? In the dictionary, liberal means favorable to reform or progress. அதாவது நம்முடைய அகராதியில் எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தைக்கு, அதாவது சுதந்திரம் என்கிற வார்த்தைக்கு இன்னும் அதிகமான சாதகமாக நடந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். It seems a positive word. அது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வார்த்தையாகத்தான் தோன்றுகிறது. But what is the actual connotation of the word in this particular context? ஆனால் இந்த குறிப்பிட்ட கேள்வியில் அல்லது பின்னணியில் இது எந்த அர்த்தத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? See, when we think of the human society, we know it is degenerating every day, day by day. நாம் நம்முடைய மனித சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அது ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய அந்த நிலையிலே அது அது கீழான நிலைமை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. You take any area, this degeneration is very obvious. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படி அது அழிவுக்கு நேராக அல்லது சொல்ல வேண்டுமானால் அது சீரழிந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். Whether it is politics or health or finance or business, whatever be it, morality is going down in all these areas. அது அரசியலாக இருந்தாலும் நம்முடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் அல்லது சமூக சூழ்நிலையாக இருந்தாலும் இவை எல்லாம் அது காலங்கள் செல்ல செல்ல அது சீரழிந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒழுக்கக்கேடுகள் வந்து கொண்டிருக்கிறது. A value system is not at all a criterion today.
இன்றைக்கு ஒரு நெறிமுறையோடு வாழுதல் என்று என்பது எந்த விஷயத்திலேயும் ஒரு அடிப்படை விஷயமாகவே யாரும் பார்க்கிறதில்லை. See, long back we used to have clocks that run by spring action. அதாவது முன் காலகட்டங்களிலே எல்லாம் அந்த ஸ்பிரிங் மூலமாக இயங்கக்கூடிய அந்த கடிகாரங்கள் இருக்கும். We had to wind it up occasionally. அதை நாம் அவ்வப்போது அதை நாம் திருக்கி அதற்கு கீ நாம் கொடுக்க வேண்டும். All the clock can do is unwind. அந்த கடிகாரம் என்ன செய்யும் என்றால் நாம் அதை திருக்கி வைத்திருந்தால் அது மீண்டுமாக அது அந்த திருக்கின காரியத்தை அது எதிர்ப்புறமாக திருக்கி வைத்துக் கொள்ளும். Yeah, it cannot wind by itself. அது தன்னில் தானாகவே அதனால் அது திருக்க முடியாது. Similarly, all that our society can do is get worse and worse and worse. அதே போலவே நம்முடைய சமுதாயத்தால் என்ன செய்ய முடியும் என்றால் அது சீரழிவது மட்டுமே அதனால் செய்ய முடியும். It cannot improve by itself. அது தானாகவே அது முன்னேற்றத்திற்கு நேராக போக முடியாது. The society cannot progress or go forward by its own effort. அந்த சமுதாயமானது தன் சொந்த முயற்சியால் அல்லது தானாகவே அது முன்னேறவே முடியாது. It only degenerates. அது சீரழிவுக்கு நேராகத்தான் செல்லும். And we give this degeneration a pet name, modernism. இந்த சீரழிவுக்குத்தான் இப்பொழுது நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெயர் நவீனம் என்று. Under the banner of modernism and liberalism, society brings all kinds of perversions. நவீனம், சுதந்திரம் அல்லது உரிமை என்று சொல்லி எல்லா விதமான கேட்டையும் நம்முடைய சமுதாயம் அனுமதித்திருக்கிறது. At the same time, any modern trends or modern approaches which do not hinder the fundamental viewpoints can be adopted by us. ஆனால் அதே வேளையிலே ஏதாவது நவீன சிந்தனைகள் அல்லது நவீன ஒரு போக்கு நம்முடைய அடிப்படை சத்தியங்களை அல்லது அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட நெறிகளை அது பாதிக்காத வண்ணத்திலே நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும், அதை நாம் பின்பற்ற முடியும். For example, to communicate the good news, we can and we should adopt the new latest modern technology. ஒரு உதாரணத்திற்கு நாம் சுவிசேஷத்தை இப்பொழுது அறிவிப்பதற்கு நவீன கால இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். So we have to classify between the things which we cannot be changed and the things which can be updated. ஆகவே எதை நாம் மாற்றக்கூடாது, எதை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். So areas where we would be rigid and firm, and also the areas where we can be open and liberal, we have to find out that. ஆகவே எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நாம் மிகவும் கடுமையாகவும் நாம் ஒரு உறுதியான நிலைப்பாடோடு இருக்க வேண்டும் என்றும், எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நாம் சற்று நம்மை தளர்த்தி கொள்ளலாம் அல்லது நவீன கால அந்த யோசனைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் வகையறித்து நாம் பிரித்து அறிந்திருக்க வேண்டும். It is true that several of our youngsters are changing the churches and sometimes moving away from God. நிச்சயமாகவே சபைகளை இன்றைய காலகட்டத்தினுடைய இளைஞர்கள் வேறு சபைக்கு செல்கிறார்கள், கர்த்தரை விட்டே வழிவிலகி செல்கிறார்கள். உண்மைதான். One of the reasons could be the hypocrisy of our spiritual leadership. அதற்கு ஒரு காரணம் நம்முடைய தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாய்மாலமாக இருக்கலாம். Youngsters hate double faces. அந்த இளைஞர்களுக்கு இரட்டை வேஷம் போடுவது பிடிக்காது. At the same time, we need to check if these excuses they say, the so-called rigidity and strictness and the church turning the face away from modern trends are just lame excuses to get away from godly things. ஆகவே அவர்கள் இவ்விதமாக சபையானது கடுமையாக நடந்து கொள்கிறது, மிகவும் பழமையாக இருக்கிறது, புதிய யோசனைகளை அவர்கள் பின்பற்றுகிறதில்லை, இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த காரணத்தை சொல்லும் போது அவர்கள் கர்த்தருடைய காரியங்களிலே முன்னேறி செல்கிறதற்கு இதை ஒரு சாக்காக சொல்லுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். Yeah, Apostle Paul says in 2 Timothy 3 verses 1 to 4 that in the last days, perilous times shall come. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு chapter 3 verse 1 to 4. 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். Yeah, he also mentioned that people would become heady, high-minded, lovers of pleasures more than the lovers of God. தேவனை பார்க்கிலும் அதிகமாக அவர்கள் நேசிப்பது, விதமாக தற்பிரியராயும்
பணப்பிரியராயும் அகந்தையுள்ளவர்களாகவும் அவர்கள் மாறுவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. So let us love God and come back to Him instead of criticizing the church using trendy words. ஆகவே நாம் கர்த்தரை நேசித்து கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோமாக. அதற்கு மாறாக இவ்விதமாக புதிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சபையை நாம் குறை கூறாமல் அல்லது விமர்சிக்காமல் இருப்பது நலம். Okay. சரி, தேங்க்யூ. ஸோ செகண்ட் கொஸ்டின். Fine. இரண்டாவது கேள்வி, நமக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வியை நான் முதலாவது வாசிக்கிறேன். Why is my church, parents and society against me getting into a relationship with an unbeliever? Why they are against me when I'm getting into a relationship with an unbeliever? Will it not be a way for me to love and bring someone into Christ? Can take it in that way also, right? Okay. இந்த கேள்வியை நான் தமிழிலையும் நான் சொல்லுகிறேன். விசுவாசிகள் அல்லாத ஒருவருடன் நான் உறவில் ஈடுபடுவதற்கு ஏன் என்னுடைய சபையும் பெற்றோர்களும் அல்லது சமூகமும் கூட அது எதிராகவே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் ஒருவரை நேசித்து அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறதற்கு இதுவும் ஒரு வழியாக மாறலாம் அல்லவா? ஏன் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்கிறார்கள். See, when we address this question, we need to go through certain fundamentals regarding a marriage relationship. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஒரு திருமண உறவில் இருக்க வேண்டிய சில அடிப்படை காரியங்களை நாம் விளக்கி ஆக வேண்டும். Marriage was not a man's idea. திருமணம் என்பது மனுஷனுடைய யோசனை அல்ல. It was instructed by God himself. அது தேவன் தாமே அவனுக்கு கொடுத்த ஒரு அறிவுரையாகும். Adam was not running around the Garden of Eden frantically in search of a partner for himself. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை சுற்றி சுற்றி தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவன் ஓடி ஓடி வந்து தேடவில்லை. He was sleeping. அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். Then God found it is not good for man to be alone and prepared an ideal helpmate for him. தேவன் தாமே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் தாமே முன் வந்து அவனுக்கு உண்டாக்கினார். God brought one person before him and that was Eve. தேவன் ஒரே ஒரு நபரை மட்டும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார், அது ஏவாள். You know, God did not prepare a swayamvaram for Adam so that he can choose from a few women. தேவன் ஒன்றும் அவனுக்கு ஆதாமுக்கு முன்பாக ஒரு சுயம்வரம் நடத்தவில்லை, அநேக பெண்களை கொண்டு வந்து அதிலிருந்து ஒருவரை தெரிந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு சொல்லவில்லை. God who knows perfectly, God who knows Adam perfectly, you know, he created the best suitable person for him and gifted him. ஆதாமை பரிபூர்ணமாக அறிந்த அந்த தேவன் தாமே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி அவனிடத்திலே அவளை கொண்டு வருகிறார். Which means God has appointed a suitable helpmate for Adam. அதனுடைய அர்த்தம் தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவர் நியமித்தார். It is true with all his children. அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கு பொறுத்தவரையிலும் இது உண்மைதான். He has appointed one person for you. அவர் உங்களுக்கான அந்த ஒரு நபரை நியமித்து வைத்திருக்கிறார். And that person would definitely the best partner for you. அந்த நபரே உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு துணையாக இருக்க முடியும். You cannot afford to miss that best person because it can be a very big loss. நீங்கள் அந்த சிறந்த நபரை நீங்கள் இழந்து விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகும். That's the first point to remember. ஆகவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் காரியம் அதுதான். Secondly, if you are a believer, you are the child of God, the heavenly God. நீங்கள் ஒரு விசுவாசியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். Which means your father is the God of heavens. அதனுடைய அர்த்தம் உங்களுடைய பிதா யார் என்றால் பரலோகத்தின் தேவன். And an unbeliever is the child of devil. ஒரு அவிசுவாசி பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறார். Then if you marry an unbeliever, who is your father-in-law? அப்படியானால் நீங்கள் ஒரு அவிசுவாசியை திருமணம் முடித்தால் உங்களுடைய மாமனார் யாராக இருப்பார்? Devil, of course. பிசாசு தான். Then your life will be miserable. உங்களுடைய வாழ்க்கையே அது மிகவும் மோசமாகிவிடும். As mentioned in your question, it may sound a good idea to marry an unbeliever, then share the gospel with her or him and convert him or her into Christianity. இந்த கேள்வியை வாசிக்கும் போது ஒருவேளை அது ஒரு நல்ல யோசனையாக கூட தோன்றும். ஏன் ஒரு அவிசுவாசியை திருமணம் முடித்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக அவர்களை மாற்றலாம்.
But we have not heard such an evangelism process in Christian history. ஆனால் கிறிஸ்தவ சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற முறையை பற்றி நாம் கேள்விப்பட்டதே இல்லை. We are familiar with child evangelism. நாம் சிறுவர் ஊழியம் அல்லது சிறுவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Jail evangelism, சிறைச்சாலை ஊழியங்கள், tribal evangelism, நாம் ஆதிவாசிகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், hospital evangelism, and so on. மருத்துவமனை ஊழியங்கள், இப்படி அநேக ஊழியங்கள். But marriage evangelism is not heard at all. திருமண ஊழியம் என்று நாம் எதையும் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. That is not in God's plan. அது தேவனுடைய திட்டத்தில் இல்லை. Moreover, we have no commission to convert people into our faith. God has not given us an நம்முடைய விசுவாசத்திலே ஆட்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையே கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. Jesus asked you and me, to his disciples, to share the good news with others. That's all. நீங்களும் நானும் அவருடைய அந்த நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. Converting the people is not our business. இங்கே மதம் மாற்றுதல் என்பது நம்முடைய வேலை அல்ல. We cannot force them to our faith. நாம் நம்முடைய விசுவாசத்திலே அவர்கள் வர வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது. Suppose you marry an unbeliever and she is not convinced the gospel you share. What would be the fate then? ஒருவேளை நீங்கள் ஒரு அவிசுவாசியை திருமணம் முடித்து அவர் நம்முடைய விசுவாசத்திற்குள்ளாக வர மறுத்தால் உங்களுடைய நிலைமை என்னவாகும்? She is adamant and she is not willing to accept Christ as her personal savior. அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். ஆண்டவரை தங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்று வைத்துக் கொள்வோம். What will happen then? அப்படியானால் என்ன நடக்கும்? You will be in real danger. நீங்கள் உண்மையிலே பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவீர்கள். Your 2 legs will be in 2 boats. உங்களுடைய 2 கால் 2 படகிலே இருந்தது போல இருக்கும். And that is real danger. அது இன்னும் அதிக ஆபத்தை கொடுக்கும். This is why your church, parents and the society, we do not encourage a marriage with an unbeliever. ஆகவேதான் நம்முடைய சபையும் நம்முடைய பெற்றோர்களும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் அவிசுவாசியை திருமணம் முடிக்கிறதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. ஒரு விசுவாசி அவிசுவாசியினுடனே கூட அது பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறோம். Okay. I want to remind you one more thing. இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். When a proposal comes to you, உங்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனை வரும்போது, and the boy or the girl is a believer, அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணோ ஒரு விசுவாசியாக இருக்கிறார்கள், and that need not be an indication of God's plan for you. கர்த்தருடைய திட்டம் அதுதான் என்று சொல்வதற்கு அது மட்டுமே ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. This person need not be the appointed person for you by God. அந்த நபர் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற நபராக இல்லாமல் இருக்கக்கூடும். You have to make sure whether this proposal is truly from the Lord, whether he or she is a person appointed by God for me. அந்த எனக்கு திருமண ஆலோசனையில் வந்த அந்த நபர் என்னுடைய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின்படியான நபரா என்று நான் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். Well, there is nothing wrong in giving God enough time to give you a full green signal to proceed further. நீங்கள் அந்த திருமண ஆலோசனையிலே மேலும் முன்னேறி செல்வதற்கு அதிக தாமதம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. Trust the God with all your heart. உங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் நீங்கள் நம்புங்கள். Lean not unto your own understanding. உங்களுடைய சொந்த ஆலோசனையிலே நீங்கள் சார்ந்திராமல் இருங்கள். God will direct your path. கர்த்தர் உங்களுடைய வழியை அவர் செவ்வைப்படுத்துவார். He will guide you and your family to the right person in the right time. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சரியான நபருக்கு சரியான நேரத்திலே அவர் வழிநடத்தி செல்வார். So wait for God's time. கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். எந்த குறுக்கு வழிக்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். Thank you. I think that is a very good answer and you explained it very well. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். Okay. If there is a God who is good, why is there wickedness in this world? நல்ல தேவன் இருந்தால் அல்லது தேவன் நல்லவராக இருந்தால் இந்த உலகில் ஏன் அக்கிரமம் இருக்கிறது?
Isaac, I would say it's a $1 million question. இது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்று நான் சொல்லுவேன். அல்லது ஒரு முக்கியமான கேள்வி. Yeah, probably one of the greatest challenges faced by Christianity is the reality of evil. ஒரு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் கூட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிதர்சனம் என்னவென்றால் இந்த அக்கிரமம் இருக்கிறதே என்றுதான். How could a good God allow so much evil in this world? எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்திலே அக்கிரமத்தை விட்டு Why doesn't he வைத்திருக்கிறார்? do something about it? ஏன் அதற்கு அவர் ஏதாவது செய்துவிடக் கூடாது? Couldn't God have created a world without evil? இந்த அக்கிரமமே தீமையே இல்லாத உலகத்தை கடவுள் ஏன் படைக்க கூடாது? During these days of pandemic, this question is often raised by skeptics and critics. அதிகமாக விமர்சிப்பவர்களும் சுவிசேஷத்திற்கு எதிரானவர்களும் இந்த குறிப்பிட்ட இந்த தொற்று நோய் காலகட்டங்களில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். It is difficult to answer all such issues in a small session like this. இப்படிப்பட்ட ஒரு சிறிய நேரத்திற்குள்ளாக இந்த கடினமான கேள்விகள் எல்லாவற்றையும் முழுமையாக விளக்கிவிட முடியாது. But I would like to give you some guidelines for you to think in detail. ஆனால் இதை சற்று விளக்கமாக நீங்கள் யோசிப்பதற்காக சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are basically two types of evils in this world. இந்த உலகத்திலே இரண்டு விதமான தீமைகள் இருக்கிறதை பார்க்க முடியும். One is moral evil and then the second one is natural evil. ஒன்று இயற்கையிலே இருக்கக்கூடிய தீமை, மற்றொன்று நம்முடைய மனுஷனுடைய அந்த ஒழுக்க நெறி மூலமாக வரக்கூடிய தீமைகள். I will tell you that in detail. அதை நான் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். Moral evil, it is explained by the fact that human beings, you commit evil against one another. That is moral evil. அதாவது ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனுக்கு எதிராக அவன் தீமை இழைக்கிறான். அவனுடைய அந்த ஒழுக்க நேரில இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக மற்றவர்களுக்கு தீமை இழைக்கிறான். அதுதான் அந்த தீமை. Yeah. So people lie, they cheat, they steal, they hurt and more. விதமாக ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் மற்றும் திருடுகிறார்கள், விதமான பல காரியங்களை செய்கிறார். It does not argue against Christianity. இந்த ஒரு வாதம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகிறது இல்லை. Rather it proves that there is something very wrong with human nature. அது எதை காட்டுகிறது என்றால் மனுஷனுடைய சுபாவம் அது எவ்வளவு தவறாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. Bible addressed this issue as a sin of mankind. வேதம் இந்த விஷயத்தை தான் மனுஷ குலத்தினுடைய பாவம் என்று சொல்லுகிறது. Our hearts are filled with sin. That's why we act against other people. நம்முடைய இருதயம் எல்லாம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் மற்றவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். Now the second one, natural evil. இரண்டாவது இயற்கையிலே இருக்கக்கூடிய தீமை. We know the natural calamities like earthquake, tsunami, flood, drought, pandemic, etc. They belong to the category of natural evil. அதாவது இயற்கையிலே இருக்கக்கூடிய தீமைகள் என்று நாம் சொல்லும் போது அது விதமாக அந்த இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், வெள்ளங்கள் அல்லது பூகம்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். We know that human beings lost paradise due to their moral shortcomings. இந்த மனுஷன் தன்னுடைய ஒழுக்க நெறியிலே தவறினதுனாலே தான், அந்த விஷயத்திலே அவன் வீழ்ந்து போனதுனாலே தான் நாம் பரதேசை நாம் இழந்து போனோம் என்று நமக்கு தெரியும். Because they have committed evil, sin in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பாவம் செய்த காரணத்தினாலே. And we were sent out of the paradise. அந்த பரதேசிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம். As a result of that, we live today in a fallen world. அதன் காரணத்தினாலே இன்றைக்கு நாம் விழுந்து போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We read in Romans chapter 8:22 that the whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. நாம் ரோமர் groaning. ரோமர் 8:22 நாம் வாசிக்கிறோம், நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று வாசிக்கிறோம். Yeah. So in short, both this moral evil and natural evils are the result of the sin of human beings. நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த இரண்டுமே, அதாவது ஒழுக்க நெறியினால் வரக்கூடிய அந்த தீமையும் அதே போல இயற்கையிலே வரக்கூடிய தீமையும் இரண்டுமே பாவத்தினால் உண்டானவைகள். God created the world good and he created humans to do good. தேவன் இந்த உலகத்தை
நல்லதாக படைத்தார், மனுஷனும் நல்லவற்றை செய்வதற்காக படைத்தார். However, he also gave humans the ability to choose, known as free will. அதே வேளையிலே மனுஷன் அவன் சுயமாக தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறதற்கும் அவனுக்கு அவர் சுதந்திரம் கொடுத்திருந்தார். Which means that even though human beings were created to do good, they can also choose to do the opposite of good, what we have termed evil. மனுஷன் அவன் நல்லவற்றை செய்வதற்கென்று படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் தன் விருப்பத்தின்படி அவன் தீமையையும் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பும் அவனுக்கு கர்த்தர் வழங்கினார், அல்லது அவனுக்கு அந்த ஒரு அனுமதியும் கர்த்தர் கொடுத்திருந்தார். We cannot blame God when humans choose to do the opposite of that which they created to do. மனுஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ அதற்கு எதிராக மனுஷன் செய்ய அவன் விருப்பம் கொண்டான். அதற்காக நாம் கடவுளை அல்லது நம்முடைய தேவனை நாம் குறை கூற முடியாது. They were created to do good, but they chose to do evil, the opposite of good. அவர்கள் நன்மை செய்யத்தான் உண்டாக்கப்பட்டார்கள், ஆனால் அவன் தீமை செய்ய அவன் விருப்பம் கொண்டான். And that's why we are suffering today. ஆகவேதான் இன்றைக்கும் நாம் அதனாலே கஷ்டப்படுகிறோம். Now, why did good God he create humans with a free will? ஏன் நல்ல தேவன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுய விருப்பத்தை அல்லது சுய சித்தத்தை கொடுத்து உண்டாக்கினார்? He created you and me with free will so that we could truly love him and each other. அவர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்ததற்கான காரணம் அவரை நாம் உண்மையிலேயே அவரை நாம் அன்பு கூறவும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறவுமே அப்படி செய்தார். No choice but to love God and each other, then that wouldn't really mean very much at all. கர்த்தர் மனுஷனுக்கு தீமை செய்யவே முடியாத அல்லது சுய சித்தத்தையே கொடுக்கவில்லை என்றால் உண்மையான அன்பிற்கு எந்த அர்த்தமும் இருக்காது. Humans would be just like robots performing the action they were programmed to do. மனுஷர்கள் ஒரு ரோபோட்டை போலதான், இயந்திரம் போல, அது எதற்காக எந்த வேலை செய்யும்படி அது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இருப்பான். But God did not make us as robots. கர்த்தர் நம்மை ஒரு இயந்திரமாக ஒரு ரோபோட்டாக நம்மை பயன்படுத்த அவர் உண்டாக்கவில்லை. It was the choice of human beings to choose evil. அதாவது மனுஷன் அவன் தானாகவே அவன் தெரிந்து கொண்டது தீமை செய்வது. The very existence of free will, it produces the potential for good and for the opposite of good. அந்த சுய சித்தம் இருப்பதே நாம் நன்மை செய்யவும் அதே வேளையிலே தீமை செய்யவும் நமக்கு கர்த்தர் அனுமதி அளித்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. You may ask a question here now. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை இப்படி கூட கேட்கலாம், but couldn't God have created a world without evil? தீமையே இல்லாத ஒரு உலகத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்க முடியும் அல்லவா? Let's take a look at the few of the options. அதாவது சில ஆப்ஷன், இதெல்லாம் தான் ஆப்ஷன் இருக்கு, இப்படி எல்லாம் தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்க முடியும். If God had not created anything, there would be no evil. தேவன் எதையுமே உண்டாக்கவில்லை என்றால் தீமையையும் இருந்திருக்கார். But is nothing better than something? அதாவது ஒன்றும் இல்லாமல் இருப்பதை விட ஏதாவது இருப்பது நலமல்லவா? Yeah, this would be a world without morality. இது எப்படிப்பட்ட உலகமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒரு உலகமாக இருந்திருக்கும். Yeah, then what if God creates a world where people could not choose? அதாவது ஜனங்கள் அல்லது மக்கள் தெரிந்து கொள்வதற்கே வாய்ப்பு கொடுக்காத ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? God could force everyone to stop before they were able to carry out evil behavior. ஒரு தீமையை செய்யும் முன்பாக கர்த்தர் அவர்களை தடுக்கும் விதமாக அவர் உண்டாக்கி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? But tell me, is such a world where freedom does not exist good? You have no freedom to choose. Is such a world good? அதாவது நாமாக தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு சுதந்திரமே அளிக்காத ஒரு உலகமாக இருந்தால் அப்படி அந்த உலகம் நன்றாக இருந்திருக்குமா? See, God knows the best, and as such he knows that our world is the best way to the best possible world. கர்த்தர் நமக்கு மிக சிறப்பான ஒரு உலகத்தை சிறப்பான நிலைமையிலே அவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். Yes, there will be evil and suffering along the way. ஆம், இதனுடைய வழியிலே பாடுகளும் கஷ்டங்களும் இருக்க செய்யும், தீமைகளும் இருக்கும். We can rejoice with Apostle Paul when he wrote in Romans 8:18. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல இதிலே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். I consider that our present sufferings are not worth comparing
with the glory that will be revealed in us. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். We know there are a lot of evil and suffering in this world at this moment. இந்த காலகட்டத்திலே ஏராளமான தீமைகளும் பாடுகளும் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். But the good news is that although this is not the best world, it is the best way to the best possible world. இது We are on our way, on our track. இது ஒரு சிறந்த ஒரு உலகமாக இல்லாவிட்டாலும் ஒரு சிறந்த ஒரு உலகத்தை நாம் சென்றடைவதற்கான ஒரு சிறந்த வழியாக இது இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது அதை அடைகிறதற்கான வழியிலே போய் கொண்டிருக்கிறோம். Without being much late, someday God will ultimately and finally overcome evil entirely. அதி சீக்கிரத்திலே கர்த்தர் எல்லா தீமையும் அவர் மேற்கொண்டு முழுமையாக வெற்றி சிறப்பார். That is our glorious hope. அதுதான் நம்முடைய மகிமையான நம்பிக்கையாகவும் இருக்கிறது. Yeah. Thank you uncle. Okay, I think we can now move on to the next question. அடுத்த கேள்வி நமக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னவென்றால், why should I live pleasing others? Okay. Say for example God or parents and others, right? And when I will live for what pleases me. It's a great question with great expectation. When I will live a life that pleases me, if I keep living my life pleasing others. நான் ஏன் மற்றவர்களை மகிழ்வித்து வாழ வேண்டும்? கடவுளையோ அல்லது பெற்றோரையோ சபையையோ எனக்கு விருப்பமானவற்றை நான் எப்பொழுதுதான் நான் செய்து வாழ்ந்து கொள்வேன்? Okay, as you said, it's a wonderful question. இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. Before giving an answer to this question, let me ask you a question. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இதை கேட்டவர்களுக்கு நான் இன்னொரு கேள்வியை நான் திரும்பி கேட்க விரும்புகிறேன். Why do you live in this world? நீங்கள் இந்த உலகத்திலே ஏன் வாழுகிறீர்கள்? Why do you live in this world? இந்த உலகத்திலே நீங்கள் ஏன் வாழுகிறீர்கள்? Okay, let me ask you another question. இன்னொரு கேள்வியை கூட நான் கேட்கிறேன். Why should a car run on the street? ஏன் ஒரு கார் தெருவிலே அது ஓட வேண்டும்? Why an air conditioner should give cool breeze? ஏன் ஒரு குளிர்சாதன பெட்டி ஒரு குளிரான காற்றை அது கொடுக்க வேண்டும்? Why an aeroplane should fly in the sky? ஏன் ஒரு விமானம் அது ஆகாயத்திலே பறக்க வேண்டும்? Answer is simple. அதனுடைய பதில் மிக எளிமையானது. They were made for that. அது அதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Those machines were produced just for that purpose. அந்த விமானங்கள் அல்லது அந்த இயந்திரங்கள் எல்லாம் அதற்கென்றே அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. For each object, the manufacturer has got an intention. ஒவ்வொரு பொருளை உண்டாக்கும் போதும் அதை உண்டாக்கியவர்கள் அதற்கென ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்கள். They make a blueprint before they make the product. அந்த ஒரு பொருளை தயாரிப்பதற்கு முன்பாக அதற்கு ஒரு மாதிரியை அவர்கள் தயாரிப்பார்கள். And if that purpose is not served, then the object is useless. அந்த நோக்கம் அது நிறைவேறவில்லை என்றால், பூர்த்தியாகவில்லை என்றால், அவர்களுடைய அந்த நோக்கம் அது அல்லது அவர்கள் செய்ய வந்த அந்த நோக்கம், உருவாக்க வந்த நோக்கமும் அது பூர்த்தி அடையாது. Do you agree with me up to this point? இதுவரை நான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? Okay. Now God is the one who created you and me. இப்பொழுது தேவன் தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கினது. Agreed? ஒத்துக்கொள்வீர்களா? Yeah. In other words, he is our manufacturer. அல்லது வேறு வழியில் சொல்ல போனால் அவர்தான் நம்மை உண்டாக்கியவர் அல்லது உற்பத்தி பண்ணியவர். Yeah, he has a blueprint, a plan for our life in this world. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார். He sent us into this part of the globe to fulfill that blueprint. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தின் இந்த பகுதியிலே நம்மை அவர் வைத்திருக்கிறார். You and me, we have a very unique role to play in the society where God placed us. நம்மை கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்கிறது. Do you know what is that vital role? அந்த முக்கியமான பங்கு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? It is nothing but living according to God the Creator.
அது என்ன பங்கு என்றால் உங்களை உண்டாக்கின அந்த சிருஷ்டிகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது. Just like all the objects should obey the instruction given by the manufacturer, we have to live in this world as per the instruction of our manufacturer, that is God. உற்பத்தி செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் அதை உற்பத்தி செய்தவர் கொடுத்த அந்த நியமத்தின்படி அந்த அந்த அறிவுறுத்தலின்படி அது இயங்குகிறது போல நம்மை உண்டாக்கின அந்த சிருஷ்டிகர்த்தர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைப்படி நாம் இயங்க வேண்டியது நாம் செய்ய வேண்டிய பங்கு. In short, we have to live a life pleasing to God. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். We read in Colossians chapter 1 verse 16 like this. கொலோசியர் 1:16 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். For by him were all things created. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. That are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers or rules or authorities. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Yeah, all things were created by him and for him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. When you say all things, it includes you and me. சகலமும் என்று சொல்லும்போது அது உங்களையும் என்னையும் அது சேர்த்துதான். We are created by him. நாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Now listen carefully. இப்பொழுது கவனமாக கேளுங்க. We are created by him and for him. நாம் அவரால் உண்டாக்கப்பட்டோம், அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Bible says that we are created to live for him. வேதம் சொல்லுகிறது அவருக்காக வாழ்வதற்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Live pleasing him. நாம் அவரை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ வேண்டும். Why did God create you and me and placed us in this world? ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இந்த உலகத்திலே இங்கு வைத்திருக்கிறார்? Not to just live here for 80 or 90 years as per our desire and plan. நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி 80 90 ஆண்டுகள் வாழ்ந்து போவதற்காகவா? Not to lead a life which is pleasing to me. அல்லது எனக்கு பிரியமான காரியங்களை அல்லது என்னை பிரியப்படுத்திக் கொண்டு வாழ்வதற்காக அல்ல. But to live for him. ஆனால் அவருக்காக வாழ்வதற்கென்று. The very purpose of creation itself is to live for him. அவர் நம்மை உண்டாக்கினதற்கான அந்த முக்கியமான நோக்கமே அவருக்காக நான் வாழ்வதற்கு. It is the duty of you and me to live for him and live according to him, leading a life pleasing to him. அதாவது இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் அவருக்காகவும் அவருக்கென்றும் அவருக்கு ஏற்ற நிலைமையிலேயும் வாழ்வது, நமக்கு அவருக்கு பிரியமாக வாழ்வது என்பது நம்மேல் விழுந்த கடமை. And now the opposite of that is living a life which is pleasing to myself. அதற்கு நேர் எதிர்ப்பதம் தான் எனக்கு பிரியமானபடி நான் வாழ்வது. In John chapter 12 verse 25 we read that if anyone who loves their life will lose it, while anyone who hates their life in this world will keep it for eternal life. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 12:25. Yeah. 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். What do you mean by loving your life? நீ ஜீவனை விரும்புகிறவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? When you say I will plan everything by myself, I do not want anybody's help. When that becomes your attitude, you are loving your life. நான் என் ஜீவனை சிநேகிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்வது அல்லது திட்டமிட்டுக் கொள்வது அந்த அர்த்தம். வேறு எவரையும் நாம் கருத்தில் கொள்ளாமல். I will not let anyone enter into the area of my day-to-day life, even if it is that God himself. என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே என்னுடைய செயல்பாட்டிலே வேறு எந்த ஒரு நபரும் அவர்கள் வந்து நுழையக்கூடாது. தேவனாக இருந்தாலும் கூட அவர் இடையிலே வரக்கூடாது.
If that is your attitude, then you are loving your life. அப்படி நீங்கள் நினைப்பவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஜீவனை சிநேகிக்கிறீர்கள் என்று அர்த்தம். You are trying to please yourself. நீங்கள் உங்களை நீங்களே பிரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள். And if you love your life, what will happen according to John 12:25? யோவான் 12:25 படி நீங்கள் உங்களுடைய ஜீவனை சிநேகித்தால் நீங்கள் என்ன நடக்கும்? You will lose it. நீங்கள் அதை இழந்து போவீர்கள். Many unexpected things might happen. அநேக எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். ஒருவேளை Things go beyond your control and calculations. உங்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்கு மீறி அநேக விஷயங்கள் கூட நடந்துவிடும். And you will ultimately lose it. நீங்கள் ஒட்டுமொத்தத்தில் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். See, at the same time, we have to honor our parents and obey our parents. அதே வேளையிலே நாம் நம்முடைய பெற்றோர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். That is a commandment of God. அது கர்த்தருடைய கட்டளையாகவும் இருக்கிறது. In Ephesians 6:1, we read like this. எபேசியர் 6:1 நாம் விதமாக வாசிக்கிறோம். Children, do what is ordered by your fathers and mothers in the Lord, for this is right. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். We have to obey them. நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். But there is a suffix in that sentence. ஆனால் அந்த வாக்கியத்தோடு கூட ஒன்று சேர்ந்து வருகிறது. Obey them in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. If they tell you something against the teaching of the scriptures, against the Lord, then you can express your dissent politely. அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்திற்கு புறம்பானதாக இருந்தால் அதை நீங்கள் மிகவும் மென்மையாக அதற்கு கீழ்ப்படியாமல் அதற்கு நீங்கள் தவிர்த்து விடலாம். See, considering all these things, we can conclude that pleasing God should be our priority. ஆகவே இதுவரை சொன்ன காரியத்தை எல்லாம் நாம் சுருக்கமாக சொல்லும் போது நாம் கர்த்தரை பிரியப்படுத்துதல் என்பதுதான் நமக்கு முன்னுரிமையாக இருக்க வேண்டும். Nothing wrong in considering our personal needs, pleasing our friends, our family, but not at the cost of God's desire for our lives. நம்முடைய பெற்றோர்களையோ அல்லது நண்பர்களையோ பிரியப்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Always give priority to God. எப்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். Lead a life pleasing to God. That should be our first motto. That should be our priority. அதாவது நாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை பிரியப்படுத்தி வாழ்தல் மட்டுமே நம்முடைய தலையாய ஒரு கடமையாக அல்லது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். Instead, if I live for what pleases me, I may lose the purpose of my life. அதற்கு மாறாக நான் என்னை நானே பிரியப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை வாழ்வேன், ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விடுவேன். So we need to be very careful before taking every single step in our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் நாம் மிக கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். He is our creator. He is our manufacturer. அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர். And he has got a great plan for our lives. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Let us surrender our lives to him and live a life which is pleasing to him. நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்திலே அர்ப்பணித்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக. May God bless you and me. தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you uncle for all these answers. மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.